அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன வீடியோ பார்ப்போம்னு சொன்னால் கேவலார் தேவாலயத்தின் வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே ஒவ்வொரு வருஷமும் 8ஆம் மாதம் வர்ற 2வது சனிக்கிழமையில் தமிழில் பூசை நடக்கிறது. வேலை காரணமாக என்னால் அந்த சனிக்கிழமை வரையெல்லாம் போயிட்டு, அதால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்த இடத்துல தான் இந்த வீடியோ செய்தேன். என்னோண்டு சனம் இருக்காது, சும்மா வீடியோ இந்த இடங்கள் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி, சுத்த வர தண்ணி பக்க தண்ணிக்கு அந்த தூவானம் படம் நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அவ்வளோ வெக்க. இல்லை பாருங்கோ, இல்லை தெரியுற தான் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் கோயிலுடைய இன்னும் ஒரு சைட்டுக்கு வந்திருக்கிறேன். இது பின்பக்கம் தான், கோயிலுடைய பின்பக்கம். பாருங்கோ, இதுக்குள்ளே தான் பூசை நடக்கிறது, தமிழ் பூசை இதெல்லாம் நடக்கிறது. இந்த இதுக்குள்ளே தான் எவ்வளோ கதிரை போட்டுக்கண்டு பாருங்கோ, உள்ள காட்டுறேன். இதுக்குள்ளே பூசை நடந்து முடியத்தான் இதுக்குள்ளே இருந்தால் சுவாமி ஊர்வலமாக கொண்டு செல்றவங்க ஆயத்தப்படுத்துகிற இடம் இதுதான். இதில் இருந்து தான் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு செல்கிற இடம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு தேவாலயத்துக்கும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதில் 3 தேவாலயம் இருக்குது பக்கத்து. 2 ஒன்றா இணைஞ்சிருக்கு, ஒன்று தனியாக இருக்குது. அதை விட இன்னொரு சின்ன தேவாலயம் ஒன்று நடுவில் இருக்குது, மெழுகுதிரி கொளுத்துறது பக்கத்தில். அதிலையும் உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க பார்ப்போம். இதுதான் பெரிய தேவாலயம். இதோடு சேர்ந்து தான் இன்னொரு தேவாலயம் இருக்குது சேர்ந்தபடி. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்கோ. இப்போ உள்ளுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இது நடுவில் உள்ள சின்னன் மெழுகுதிரி கொளுத்துற பக்கத்தில் உள்ள சின்ன தேவாலயம். இதுக்குள்ளே நான் போய் எடுக்கலைன்னு சொன்னால் ஆக்கள் கும்பிட்டு கொண்டுண்டவே, அதால் உள்ளே போகல.
இவ்வளோ நீங்கள் வந்து தேவாலயத்துக்கு உள்ளே பார்த்துருப்பீங்க. இனி காட்ட போகிற வந்து தேவாலயத்துக்கு வெளியில் தேவாலயத்தோட சேர்ந்துள்ள இடங்கள் எப்படி இருக்குன்றதான் காட்ட போகிறேன். வாங்கோ, அதையும் நாங்கள் பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து திருவிழாவுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. இது வந்து அந்த திருவிழா நடந்தாண்டு சனிக்கிழமை எடுத்த வீடியோக்கள். இது வந்து ஒரு நண்பர் மூலமாக எனக்கு கிடைச்சது. அதையும் இதில் இணைச்சிருக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். An dem Tag